திருமலையில் சாதியத்தை கையிலெடுத்த தமிழரசு கட்சி. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியினர் திருகோணமலையில் சாதியத்தை கையிலெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலையின் தமிழ் தேசிய அரசியலில் மிக முக்கியமான அடையாளமாகவும் ஏனைய பகுதிகளுக்கு நிகரான பங்களிப்பை வழங்கிய பகுதியாகவும் 10ஆம் இலக்க பிரதேசம் இருந்திருக்கிறது. ஆனால் இன்று குறித்த பகுதியினை தமிழரசு கட்சியினர் புறக்கணிப்பு செய்வதாக அப்பகுதி மக்கள் ஆதங்கப்பட்டு உள்ளனர். டிஜிட்டல் மயமாகும் உயர் நீதிமன்றம். முன்னர் பணமாக செலுத்தப்பட்ட பல உயர் நீதிமன்ற சேவை கட்டணங்கள் தற்போது கூபே மூலம் நிகழ்நிலையில் செலுத்துவதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக கோபே வசதி சமீபத்தில் தொடங்கப்பட்டது. முதலாவதாக 16 முக்கிய அரசு நிறுவனங்களிடமிருந்து அரசு சேவைகளை பெறும்போது நிகழ்நிலையில் பணம் செலுத்துவதன் மூலம் இது ஆரம்பமாகியுள்ளது. ராஜபக்சர்களுக்கு தக்க பதிலை வழங்கிய கனடா. கனடாவின் தமிழின படுகொலை நினைவு சின்னத்தை ராஜபக்சர்கள் எதிர்ப்பது அதற்கு கிடைத்த கௌரவத்தின் சின்னம் என பிரம்டன் மேயர் ஃபெட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார். ராஜபக்சர்களின் தமிழின படுகொலை நினைவு சின்னத்தை எதிர்ப்பது இந்த குடும்பத்தால் இழந்த அப்பாவி பொதுமக்களை அங்கீகரித்து நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்பதற்கான உறுதியான சமிக்ஞை என்றும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபைக்கு தீபா எதிரிசிங்க. கொழும்பு மாநகர சபையில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஐக்கிய முன்னணி பெற்றுக்கொண்ட ஒரேயொரு உறுப்பினர் பதவிக்கு தீபா எதிரிசிங்கவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கொழும்பு மேற்கு அமைப்பாளராக தீபா எதிரிசிங்க செயற்பட்டு வருகிறார். இருப்பினும் அந்த பதவிக்கு அவரை முன்னிறுத்துவதற்கு கட்சியின் சில தரப்பினரிடமிருந்து எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. யாழில் பிரபல பாடசாலையில் மாணவர்களை கதிரையால் தாக்கிய ஆசிரியர். யாழில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையில் தரமட்டில் கல்வி கற்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் கதிரையால் மூர்க்கத்தனமாக தாக்கியதில் 5க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆண் ஆசிரியர் வகுப்பு ஒன்றிற்கு சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. எனினும் ஆசிரியரின் கேள்விக்கு மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதிரையால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நளின் ஹேவகே மனைவி கர்ப்பமானால் அதற்கும் முன்னைய ஆட்சியே காரணம். முன்னைய அரசை குறை கூறும் நளின் ஹேவகே அவரது மனைவி கர்ப்பம் தரித்தால் அதையும் முன்னைய அரசாங்கத்தின் தலையில் போட வாய்ப்புள்ளதாகவும் விமல் வீரவன்ச குறிப்பிட்டார். மறுமலர்ச்சி ஆட்சியில் வெறுமனே 7 மாதங்களில் உப்பு பக்கெட் 400 ரூபாவை தாண்டியுள்ளதாக முன்னாள் வர்த்தக அமைச்சர் விமல் வீரவன்ச கூறினார். மேலும் உப்பு பக்கெட் 60 ரூபாக உயர்வதற்கு 76 வருடங்கள் சென்ற போதும் மறுமலர்ச்சி ஆட்சியில் 7 மாதங்களில் உப்பு பக்கெட் 400 ரூபாவை தாண்டியுள்ளது. உப்பு தட்டுப்பாட்டிற்கு முன்னைய அரசை குறை கூறும் நளின் ஹெவகே அவரது மனைவி கர்ப்பம் தரித்தால் அதையும் முன்னைய அரசாங்கத்தின் தலையில் போட வாய்ப்புள்ளதாகவும் விமல் வீரவன்ச கூறியுள்ளார். ஃபுட் சிட்டி உரிமையாளருக்கு எதிராக 46,000 ரூபாய் தண்டம். மனித நுகர்வுக்கு ஒவ்வாத பலசரக்கு பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த மாங்குளம் ஃபுட் சிட்டி உரிமையாளருக்கு எதிராக 46,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பொது சுகாதார பரிசோதகர்களினால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் உணவு கையாளும் நிலையங்கள், ஃபுட் சிட்டிகள், பலசரக்கு வியாபார நிலையங்கள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 23ஆம் தேதி மாங்குளம் பகுதியில் உள்ள ஃபுட் சிட்டிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது ஃபுட் சிட்டி ஒன்றில் வண்டு மொய்த்த பொருட்கள் மற்றும் காலாவதியான பொருட்கள் விற்பனைக்காக வைத்திருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. மேற்படி பொருட்களை கைப்பற்றிய பொது சுகாதார பரிசோதகர் முல்லைத்தீவு மேலதிக நீதவான் நீதிமன்றில் ஃபுட் சிட்டி முகாமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளார். கிளிநொச்சியை சென்றடைந்தது ஊர்தி பவனி. தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்துக்கு முன்பாக நேற்று காலை ஆரம்பமான ஊர்தி பவனி இன்று கிளிநொச்சியை சென்றடைந்துள்ளது. இதன்போது பரந்தன், கிளிநொச்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கிரேக்கத்தில் பணம் ஜனாதிபதிக்கு எதிரான பகிரங்க குற்றச்சாட்டு.
தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பிரதி இயக்குனர் துசித ஹல்ஹொலுவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக வெளியிட்ட கருத்து ஒன்றுக்கான விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். ஜனாதிபதி கிரேக்கத்தில் முதலீடு ஒன்றை செய்துள்ளதாக துசித ஹல்ஹொலுவ சமீபத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பான விசாரணைக்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார்.